இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா எஃப்ஜி V3க்கு வந்து ஸ்டே புஷ் பேரிங் எப்படி அடிக்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டே புஷ் பேரிங் ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறோம் வெளியே. ஒரு சைடு வந்து பேரிங் வெளியே வந்துருச்சு அந்த ஸ்டேலேருந்து. இப்போ இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டே புஷ் பேரிங் கழட்ட போகிறோம். இன்னொரு சைடு பேரிங்கும் நம்ம கழட்டியாச்சு. அதோட சேர்ந்து காலரும் வெளியே வந்துருச்சு. இதுதான் பழைய ஸ்டே புஷ் பேரிங்கும் அதோட காலரும். அது பார்த்திங்கன்னா எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு தெரியும். இது நம்ம வந்து ஒவ்வொரு செயின் ஸ்ப்ராக்கெட்டும் மாற்றணுன்ட்டு அவசியம் கிடையாது. நம்ம செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து 2வது வாட்டி 3வது வாட்டி மாற்ற போகும்போது ஸ்டே புஷ் பேரிங்கும் ஸ்டே புஷ் காலரும் நம்ம மாற்றிட்டோன்னா நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா புது ஸ்டே புஷ் பேரிங்கில் வந்து அந்த வியூ மாதிரி இருக்கிறது டாப்பில் வரணும், அந்த பட்டையாக இருக்கிறது கீழே போயிடணும். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து ஸ்டே புஷ் பேரிங் வந்து அடிக்க போகும்போது உங்களுக்கு வந்து நல்லா ஸ்விங் ஆகும், உங்களுக்கு வந்து லாக் ஆகாது, உங்களுக்கு வந்து ஸ்டக் ஆகாது. அதே இது நம்ம மாற்றி அதை அடித்தா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த உள்ளே வந்து ஆக்சில் போடுவாங்க, அந்த ஆக்சில் என்ன ஆகும்னா லாக் ஆகும். அதே மாதிரி ஒரு பேரிங் அடிக்கும்போது அதில் நல்ல க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேய்மானம் வந்து கொஞ்சம் நல்லா குறையும், உங்களுக்கு வந்து லைஃபும் நல்லாயிருக்கும். அதனால் பேரிங் அடிக்க வச்சு பார்த்தீங்கன்னா அவர் கரெக்டாக உங்களுக்கு பேரிங் எப்படி பேரிங்குள்ளே இருந்தால் அவ்வளோ க்ரீஸ் அப்ளை பண்ணியிருப்பார். அது மாதிரி க்ரீஸை நல்லா கரெக்டாக அப்ளை பண்ணி அதுக்கப்புறம் அதில் வச்சு அடிக்கணும். அப்போது அடிக்க போகும்போது உங்களுக்கு ஃப்ரீயாக போயிடும். 2வது வந்து உங்களுக்கு வந்து காலர் மாட்டும் போதும் உங்களுக்கு வந்து பேரிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த காலர் எடுத்து உள்ளே சென்டரில் போடணும். இப்போ காலருக்கு முன்னாடி ஒரு கப்பு மட்டும் கீழே நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன், அதை நான் உங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன் அது என்ன பண்ணணுன்ட்டு. இப்போ தான் காலரு, இப்போ கையில் எடுத்துகிட்டு தான் காலரு. அந்த காலர் என்ன பண்ணிடணும்னா அதுலேயும் நல்லா க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கணும். 2 முனையிலும் க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டோன்னா உள்ளே பால் பேரிங் இருக்கும், அந்த பால் பேரிங்க்கு வந்து நல்ல ப்ளே கொடுக்கும். அது நல்லா அப்ளை பண்ணிக்கணும். அப்ளை பண்ணிவிட்டு இப்போ சென்டரில் அதை போட்டுடணும். போட்டிங்கன்னா டைட்டாக போகுது, லூஸாக தான் இருக்கும், லைட்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலும் உள்ளே லாக் ஆகிடும். இப்போது ஸ்டே கப்பும்பாங்க, இந்த ஸ்டே கப் வந்து 2 சைடுமே நல்லா க்ரீஸ் வச்சு அப்ளை பண்ணி வச்சிடணும். இதனால் என்ன வெளியேருந்து மண் ஒட்டாது ஸ்டேயில். 2வது வந்து ஷாக் அப்சர்வருக்கு நல்ல சஸ்பென்ஷன் கொடுக்கும். ஆனால் தான் இந்த 2 பக்கம் கப்பு வச்சுருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டே புஷ் பேரிங் பார்ட் நம்பர் 39917318 இதோட விலை 506 2 பீஸு. அடுத்த காலர் 9038712863 இதோட விலை 190. தேங்க்யூ.